வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அன்னைக்கு பார்க்குற மூவி வந்து ஃப்ராங்கென்ஸ்டைன் 2025 ஆன ஒரு கோத்திக் ட்ராமா மூவி. கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பொதுவாக நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த ரெஸ்மெல் லாகேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். இந்த படத்தோட கதை எங்கே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன் சொல்லப்படுற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட். ஓகேங்களா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு கான்செப்ட் தோணுது. லைக் டெத்தை திரும்பியும் வாழ்க்கைக்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், செத்து போனவனை எழுப்பி நிற்க வச்சு நடக்க வச்சு அவனை திரும்பி மனுஷனாக்க வச்சா என்ன ஆகும் அப்படின்றது தான் அவரோட கான்செப்டே. ஸோ அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸை கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறம் வந்து அரை உடம்பை வந்து லைட்டாக நவுத்தி பார்ப்பார். தென் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து லைக் கொஞ்சமாக செயல்பட செய்வார். நிறைய பேர் இதுக்கு வந்து கொஞ்சம் பேர் மட்டும் ஆதரவிச்சாலும் நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடத்துல ஒருத்தர் வருவார். வந்துட்டு அவர் வந்து காசும் கொடுப்பாரு. அதே நேரத்தில் வந்து போரில் செத்து போனால் சோல்ஜர்ஸோட பாடிஸும் கொடுப்பாரு. ஸோ ஒரு உடம்புலையும் லைக் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, பல 100 உடம்புகளில் இருக்கிற சிறந்த பார்ட்டை மட்டும் வெட்டி தனியாக எடுத்து மொத்தமாக ஒரு உடம்பை செய்கிறாங்க. ஸோ த ஆப்சல்யூட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறது தான் அந்த லிவிங் டெத்தை. ஏன்னா வந்து அவ்வளோ உடம்புலேருந்து என்ன தேவையோ அது மட்டும் எடுப்பார். இப்போ ஒருத்தனுக்கு வந்து விரல் நல்லா இருக்குது, ஒருத்தனுக்கு கால் நல்லா இருக்குது, ஒருத்தனுக்கு தோல் நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பிரித்து ஒரு உருவத்தை செஞ்சு அந்த உருவத்தை வந்து அதுக்கு உயிரும் கொடுத்து நடக்கவும் வச்சுருவார். அதுக்கப்புறம் அந்த உருவத்துக்கு வந்து மூளை வந்து லைக் எப்படின்னா, செத்து போய் இப்போ பிறந்திருக்கான். ஸோ சின்ன குழந்தை லைக் சொல்லி கொடுக்க தான் வந்து அவன் வளருவான்றதை நம்ம விக்டர் புரிஞ்சிக்க மாட்டார். புரிஞ்சிக்காமல் அவர் ஒரு ஃபெயிலியரு, அவரோட கண்டுபிடிப்பு ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையால் அதை அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் இருந்த லேபை அந்த டவரை வெடிக்க வச்சிருவார். அந்த சமயத்தில் அவர் காலும் போயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் படத்தோட கதையே. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயிர் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போனதுக்கப்புறம் அந்த உயிர் வந்து ஏதோ ஒரு குடிசையிலையோ வீட்லேயோ போய் ஒளிஞ்சிக்கும். அங்கே வந்து ஒரு பாதி கண்ணு தெரிஞ்ச ஒரு தாத்தா ஒரு பேத்தி இருப்பாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கு தெரியாமலே இவர் வந்து நிறைய உதவி செய்வார். இவரை வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. ஏன்னா வந்து இவருக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை இவர் பண்ணுவார். லைக் ஒரு நாள் பார்த்தா கட்டெல்லாம் இருக்கும், ஒரு நாள் பார்த்தா அவங்க வளர்க்குற ஆட்டுக்கு வந்து அந்த வேலிலாம் கட்டி வச்சுருப்பார். ஸோ இவரை வந்து த ஸ்பிரிட் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே அவர் கேட்டுட்டு கொஞ்சமாக வளர ஆரம்பிப்பார் குழந்தை மாதிரியே. அதுக்கப்புறம் அந்த தாத்தா கூடிய ஃப்ரெண்டாகி பேசி பழகி ஒரு மாதிரி மொத்தமாக படிக்க கற்றுக்க எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விக்டருக்கு வந்து தான் ஆசைப்பட்ட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சான்ஸும் கிடைக்கும். அந்த சான்ஸையும் வந்து அவர் யூஸ் பண்ணுவார். அந்த சமயத்தில் நம்ம லிவிங் டெத் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு எனக்கு வந்து ஒரு பேர் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சும்மா இல்லாமல் விக்டர் வந்து வாய் விட்டுருவார். லைக் வந்து உனக்கு ஒரு பேர் நீ வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுவ, ஸோ வந்து உலகமே வந்து டெத் இல்லாத ஒரு விஷயமா மாறணும் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அங்கே வந்து ஈகோ ஸ்டார்ட் ஆகுது. லைக் கிரியேட்டருக்கும் கிரியேஷனுக்கும் ஈகோ ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஈகோ கிளாஸில் யார் ஜெயிச்சா யார் செத்தா அப்படின்றது அந்த படத்தோட கதையே. உண்மையாகவே இந்த படம் வந்து நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா வந்து மனுஷனுக்கு இல்லாத அந்த ஃபீலிங் வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்ட, அதாவது டெத்துலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு க்ரீச்சருக்கு வந்து இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்த படத்தில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. உண்மையாக வந்து நல்ல படம். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து கலர் கிரேடிங்கு, விஷுவல்ஸு, விஎஃப்எக்ஸு, சிஜிஐ எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி, ஒரு குட் ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நான் மிஸ்டர் நோபடி இன்னொன்று சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.